ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, சென்ட் தாமஸ் மவுண்ட்டு தான் போயிருந்தோம். அங்கே பார்க்கிங்க்கெலாம் நல்லா சூப்பராக இடம் இருந்தது. அங்கே கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போனோம். நாங்கள் போனதே நைட்டு 7:30னால செம்ம இருட்டு. வீடியோ கூட ஒழுங்காக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இந்த சேரில் வந்து ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு பார்க்கிங்க்காக ஒரு 20 ருபீஸ் வாங்கினார். அதையும் பே பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் எங்களை மாதிரி வந்து விசிட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து எங்கள் கூட நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன உடனே ஒரு சர்ச் வந்திருந்தது. அந்த சர்ச் உள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கே சைடில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த தோமா இறந்த இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டாக வந்து கட்டியிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ்லாம் இந்த தோமான்றவர் யாருன்னா சீஷர், ஆண்டவரோட அதான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட சீஷரில் ஒரு ஆள் தான் தோமா. அவர் வந்து எதையுமே வந்து எளிதாக ரொம்ப சீக்கிரத்தில் நம்ப மாட்டார். ஒரு விஷயம் நம்ம வாய் வழியாக சொன்னோன்னா அதை வந்து அவர் நம்பவே மாட்டார். அவர் வந்து அதை தொட்டு ஃபீல் பண்ணி அதை வந்து அதை ஆராய்ந்து அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சு தான் அந்த விஷயத்த நம்புவார். ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நான் காட்டியிருந்தேன் பாருங்கள், பின்னாடி இருந்த ஒருத்தர் குத்துற மாதிரி. அந்த தோமாவை வந்து இறந்த இடத்த தான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அவரை சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் அவர் ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவில் காட்டின மாதிரியே வந்து ஒரு ஈட்டியை வச்சு வந்து ஒருத்தர் வந்து குத்துவார். அந்த இறந்த இடத்த தான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டாக நம்ம பார்க்குறோம். இவரை பற்றியான ஒரு நினைவு இடம் தான் வந்து அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. அதனால் அவருக்கு ரிலேட்டான நிறைய ஃபோட்டோஸ் வந்து அந்த சைட்லலாம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் நீங்கள் போகணுன்னு பிளான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா, ஒன்று காலையில் வெயிலுக்கு முன்னாடி போயிடணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் இருட்டாகிறதுக்குள்ளே வந்து நம்ம ஈவினிங் டைமில் போயிடும். இந்த வெயில் டைமில் போகாதீங்க. ஏன்னா வெயில் நேரத்தில் போனீங்கன்னா உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ண முடியாது. அந்த வெயிலோட தாக்கம் தான் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து மலை மேலே இருக்கிறதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் யாரும் போகாமல் இருந்தீங்கன்னா, நானும் தான் ஃபஸ்ட் டைம் வந்து போனேன். ஒரு வாட்டியாவது போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வியூலாம் வந்து செமையாக இருந்தது. இந்த ஏர்போர்ட் வியூ தான் இது. ஆனால் வந்து கிளியர் கட்டாக என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நைட்டு நேரம்ன்றதுனால சின்ன குட்டி லைட்டாக தான் வந்து தெரிஞ்சுது. நாங்கள் போனது வந்து சண்டேன்றதுனால அங்கே ப்ரேயர் மீட்டிங்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கு இந்த பக்கமாக வந்து சரி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். எங்களை மாதிரி நிறைய பேரும் வந்து அங்கே ஷூட் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து தான் வந்து நாங்கள் மேலேருந்து கீழே பார்க்கும்போது செம்ம வியூவாக இருந்தது. அந்த எப்பவுமே நம்ம ஹைட்டில் நின்று கீழே பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் வந்து சூப்பராகவே இருந்தது. நைட் நேரம் அந்த லைட்டிங்லாம் வந்து செமையாக இருந்தது. இருந்தாலுமே நைட் நேரம்ன்றதுனால அந்தளவுக்கு கிளியராக வந்து என்ன இருக்குது இந்த இடத்துல அப்படின்றத எங்களால் பார்க்க முடியல. குட்டி குட்டியாக ஏதோ லைட்டு அங்கங்கே எரியிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் நான் இருட்டானா போக வேண்டாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழேருந்து எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. அந்த மெட்ரோ, அந்த ட்ராக்கு, அந்த பிரிட்ஜு எல்லாமே தெரிஞ்சுது. அந்த நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து மலை மேலே இருக்கிறதுனால அங்கே போனாலே ஒரு சில்னஸ் ப்ரீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள். அதுவே ஒரு சூப்பரான ஃபீலாக இருந்தது. மேலேருந்து பார்க்கும்போது அப்படியே ரொம்ப த்ரில்லாக இருந்தது. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஆனால் என்ன கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் வந்துட்டோன்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே தான் இருந்தது. அங்கேருந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அங்கேயே வந்து மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த வந்து தோமா எப்படி இறந்தார், அவர் வந்து ஒரு சிலையாக வந்து ஒரு பொணமாக வந்து போட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இறங்கி மியூசியமுக்கு போயிருந்தோம். அது ஒரு குட்டி மியூசியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த தோமாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். இந்த தோமா வந்து சீஷர், ஆண்டவரோட அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட சீஷர் தான் வந்து சீஷரில் ஒரு ஆள் தான் வந்து தோமா.
அவர் இறந்த இந்த இடத்த தான் வந்து நம்ம வந்து சென்ட் தாமஸ், அவர் இங்கிலீஷில் வந்து அவர் பேர் பார்த்திங்கன்னா தாமஸ்ன்னு வரும். அதனால சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இவரை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இவர் எப்படி வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னா, இவர் இந்த மலைக்கு, இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுன்னு இப்போ இருக்கிற அந்த மலைக்கு வந்து ப்ரேயர் பண்ண வராரு. வரும்போது பின்னாடி ஈட்டியால் வந்து குத்திடுறாங்க. அந்த ஈட்டி வந்து பின்னாடி குத்தின ஈட்டி முன்னாடி வழியாக வந்து வெளியில் வந்தது. யார் வந்து இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு சில எதிரிங்க இருந்திருக்காங்க. இவரை யாரும் வந்து எளிமையாக நினச்சதில்ல. ஆனால் இவரை பார்த்து பொறாமப்பட்ட சில எதிரிங்க வந்து இவர் வந்து நிறைய அற்புதங்களும் நிறைய வந்து மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது, நன்மை செய்கிறது, இதெல்லாம் பார்த்து சில பேர் பொறாமப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி பொறாமப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து இவரை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவரை நினைவுபடுத்துறதுக்காக வந்து கட்டப்பட்ட இடம் தான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட். அந்த மியூசியம் உள்ள பார்த்திங்கன்னா நிறைய பழைய காலத்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே அப்படியே லைனாக பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவரை படுக்க வச்சுருந்தாங்க. அந்த படுக்க வச்ச அந்த அந்த லெஃப்ட் சைடுக்கு வந்து வற்றாத நீரூற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மாதிரி ஏதோ கல் மாதிரி பாறை மாதிரி அங்கே இருந்தது. அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொட்டி மாதிரி, தொட்டி இல்லை ஆக்சுவலி அது சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி இருந்தது. அங்கே வந்து வற்றாத நீரூற்றுனா அந்த தண்ணி வந்து அங்கே குறையவே குறையாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த மரம் இருக்குங்க இல்லையா, இந்த மரம் தான் இந்த பில்டிங்கே தாங்குது. இது வந்து ஒரிஜினலான மரமாக, இந்த மரத்தால் தான் இந்த பில்டிங்கே தாங்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மரத்தோட வந்து வெயிட்டில் தான் அந்த பில்டிங்கோட அந்த இதுவே தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த தண்ணி வற்றாத நீரூற்று, அந்த தண்ணியே வந்து வற்றாதான், எப்போவுமே தண்ணி குறையாமல் இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சென்ட் தாமஸோட மவுண்ட் அந்த பிளேஸோட லே அவுட்டை வந்து அங்கேயே அழகாக ஒரு பண்ணி கண்ணாடி பெட்டியில் வந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு. அப்படியே லைனாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ணாடி பெட்டிலையும் வந்து அந்த காலத்து ஸ்டோன்ஸ், இப்போ ஒரிஜினலாக இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 18th செஞ்சுரியில் யூஸ் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரிஜினலாகவே வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நிஜமாலே ரொம்ப, அதெல்லாம் நம்ம நார்மலாகவே பார்க்க முடியாது. இந்த மாதிரி இடத்துக்கு எங்கேயாவது போகும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து அந்த பழைய காலத்தில் இருந்த ஸ்டோன்ஸு. இதுவே வந்து 2 பாக்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். நல்லா சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோம். இந்த 18th செஞ்சுரியில் வந்து ஒரு காப்பர் காயின், இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற காயின் மாதிரி இல்லாமல் அது குட்டி குட்டியாக இருக்குது. குட்டி குட்டியாக அந்த காப்பர் காயின்ஸ் வந்து அந்த காலத்தில் நான் உண்மையாலே யூஸ் பண்ண அந்த காயின்ஸ் எல்லாமே வந்து அந்த கண்ணாடி பெட்டியில் வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 500 இயர்ஸ்க்கு ஓல்டு காயின் அதுவுமே வந்து ஒரு சைடு வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் பார்த்துருந்தோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது தான் பார்க்க முடியும். இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு காட்டுங்க. இப்போ இருக்க காயினுக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க, இதெல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து உங்கள் பசங்களுக்கு கூப்பிட்டு போய் இதெல்லாம் காட்டி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த கப்புன்னு சொல்லலாம். இப்போ வந்து சர்ச்சில் பார்த்திங்கன்னா கம்யூனியனுக்காக ஒரு கப்பு கொடுப்பாங்க. கம்யூனியன்னா இப்போ ஒயின் அண்ட் பிரெட் வந்து தருவாங்க இல்லையா, சர்ச்சில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீக் வந்து ஒயின் அண்ட் பிரெட் வந்து தருவாங்க. அந்த இதுக்காக முன்னாடி யூஸ் பண்ண அந்த கப்புங்கெல்லாம் வந்து ஒரிஜினலாகவே வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு விளக்கு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த விளக்கில் வந்து கிராஸ் போட்ட மாதிரி வந்து ஒரு விளக்குமே இருந்தது. அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். பார்த்திங்கன்னா நாங்கள் ஏன் லேட்டாக அங்கே போனோன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் போயிட்டு அப்படியே வந்ததுனால சரி அங்கே பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக போங்க. அப்போ தான் நிறைய வியூஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய ஏரோப்ளேன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு மேலே பக்கத்துலேயே போவோம். அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்தோம். இங்கே வந்து ப்ரேயர் மீட்டிங்குமே நடந்திருந்தது. அதெல்லாம் அப்படியே ஒரு வியூ மாதிரி பார்த்துட்டு அப்படியே இறங்கி நாங்கள் பார்க்கிங் ஏரியா வந்து எங்கள் காரை எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.